ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி முதல் ஒரு சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா ஒரு சில புதிய மாற்றத்தை அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில் பிப்ரவரியில் ஒரு சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கு, வரப்போகுது. முதல் அப்டேட் என்ன அப்படின்னா, வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இருக்குது பாருங்கள், அது 50 ரூபாய் வந்து உயர்த்தி இப்போதைக்கு ரூபாய் 1899 வந்து பார்த்தா விற்பனையாகுது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே இதுதான் உங்களுக்கான விலையாக இருக்க போது. கமர்ஷியல் சிலிண்டர் விலையில் 50 ரூபாய் வந்து உயர்த்திருக்காங்க. இதுவே வீட்டு உபயோக சிலிண்டர்லாம் இருக்குது அப்படின்னா அது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே 868 ரூபாய்க்கு பல வருடங்களாக அதே தொடர்ந்து இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான புதிய அப்டேட். ரெண்டாவது வங்கி கணக்கு. ஸோ ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள உத்தரவின்படி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கீங்க அல்லது ஜீரோ பேங்க்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு வந்து இன்னாப்ரேட்டிவ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வங்கி கணக்கு முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண பாருங்கள். மினிமம் அமௌண்ட்டாச்சும் வந்து பார்த்தா அதில் போட பாருங்கள். அதேமாரி உங்கள் வங்கி கணக்கில் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்கனாலும் சீக்கிரமாக கேஒய்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஒய்சி பண்ணாமல் இருக்க அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தா முடக்க போகிறாங்க. ஸோ ரிசர்வ் வங்கி இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் மத்திய அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றதுங்க. அதில் வந்து பார்த்தா ஒரு சில புதிய மாற்றங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த பட்ஜெட்டின் காரணமாக இந்த மாதத்தில் ஒரு சில பொருட்களோட விலை உயர போகுது, அதேமாரி ஒரு சில பொருட்களோட விலை குறைய போகுது. ஸோ இந்தமான பொருட்கள் விலை குறையுது அப்படின்னா தோல் காலணி பொருட்கள், புற்றுநோய் மருந்துகள், வெளிநாட்டு கல்வி, லித்தியம் அயான் பேட்டரி, வெளிநாடு சுற்றுலா பயணங்கள், மைக்ரோவன், வீடியோ கேம்ஸ்க்கான உதிரி பாகங்கள், விமான உதிரி பாகங்கள், பீடிலைகள், இதற்கான பொருட்கள் எல்லாமே குறைய போகுது. எதிர பொருட்கள் விலை அதிகரிக்க போகுது அப்படின்னா நிலக்கரி, பழைய இரும்பு, வெளிநாட்டு மதுபானங்கள், வருமான வரி அபராதங்கள், கணக்கில் காட்டாத அசையும் சொத்துக்கள், இறக்குமதியாகும் தொலைக்காட்சி மற்றும் கேமராக்கள், ஆடம்பர கை கடிகாரங்கள், இதோட வந்து பார்த்தா உங்களுக்கு பொருட்கள் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கான மருந்துகள், கடல் உணவுகள், தோல் பொருட்கள், ஸ்மார்ட் ஃபோன்கள், சோலார் பேனல்கள் இதெல்லாமே வந்து குறைய போகுது. அதேமாரி மதுபானம், சிகரெட், கை கடிகாரம் இதோட பொருட்கள்லாம் வந்து பார்த்தா அதிகரிக்க போகுது. இதை நீங்கள் இந்த மாதமே அதில் எஃபெக்ட் நீங்கள் வந்து பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் வச்சிருந்து ஐஎம்பிஎஸ் இமீடியட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. 10,000 வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். 10,000 to 25,000 அப்படின்னா நீங்கள் 4 ரூபாய் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டியாக நீங்கள் வரி அதை கட்டணம் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். 25,000 to 1 லட்சத்துக்கு நீங்கள் ஐஎம்பிஎஸ்க்கு ரூபாய் 2 ரூபாய், சேனல் வழிக்கு 4 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் to 2 லட்சம் வரைக்கும் 6 ரூபாய், சேனல் வழிக்கு 12 ரூபாய், 2 lakh to 5 lakh வந்து உங்களுக்கு 10 ரூபாய், சேனலுக்கு 20 ரூபா, அந்த மாதிரி கட்டணம் விதிக்கப்படும் போது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபாஸ்டேக் குறித்து ஒரு புதிய விதியை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 1 முதல் கார், ஜீப் மற்றும் வேன்களுக்கு வழங்கப்படும் புதிய ஃபாஸ்டேகளுக்கு கேஒய்வி, அதாவது நோ யுவர் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்ற மாரி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வாகனத்தின் விவரங்கள் நேரடியாக வாகன இணையம் மூலம் சரிபார்க்கப்படும் என்பதால் இனி ஃபாஸ்டேக் வாங்குவது எளிதாக இருக்கும். ஸோ ஃபாஸ்டேக் வாங்கும்போது இந்த கேஒய்வி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை நீங்கள் வந்து பார்த்தா வாகன் வெப்சைட் மூலமாகவே வந்து பார்க்கறதால இதுக்கப்புறம் அது தேவை கிடையாது, அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வங்கி விடுமுறை. ஒவ்வொரு மாதமும் வங்கிகளுக்கான விடுமுறை நாட்கள் பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிடுவாங்க. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் 9 நாட்களை வந்து விடுமுறையாக வந்து அளிச்சிருக்காங்க. செகண்ட் சாட்டர்டே, 4th சாட்டர்டே லீவு, அது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை லோக்கல் ஹாலிடேஸும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் ஹாலிடே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து டிஃபர் ஆகுங்க. அதனால் எப்போல்லாம் வங்கி விடுமுறை இருக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு டு ஆதார் கார்டு, அதாவது பேன் கார்டு டு ஆதார் கார்டுக்குன்னு ஒரு கடைசி தேதி டெட்லைன் ஒன்றும் கொடுக்காமே இருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட ஆன்லைன் மூலமாக நீங்கள் 1000 rupees நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணி ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாக பண்ண பாருங்கள். எப்போனாலும் அதை டெட்லைனை கொடுத்து ஸ்டாப் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் வங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட். பஞ்சாப் நேஷனல் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு கேஒய்சி தொடர்பான முக்கியமான இறுதி எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க. அந்த வகையில்
பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் அந்த பணிகளை வந்து முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சுற்றறிக்கையில் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎன்பி பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி அந்த கார்டு வச்சுருக்கீங்க, இன்ஃபினியா கார்டுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கியில் ப்ரீமியம் கார்டான இன்ஃபினியா மெட்டல் பயன்படுத்துவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 1 முதல் இந்த கார்டில் சேமிக்கப்படும் ரிவார்டு பாயிண்ட்டுகளை ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 5 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா ஐசிஐசிஐ வங்கியில் வந்து பார்த்தா சலுகையில் மாற்றம் பண்ணுறாங்க. தனியார் துறையை சேர்ந்த ஐசிஐசிஐ வங்கி தனது கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வந்த சில குறிப்பிட்ட சலுகைகளை திரும்ப பெறுகிறது. குறிப்பாக புக் மை ஷோ தளம் வழியாக வழங்கப்பட்டு வந்த இலவச சினிமா டிக்கெட் சலுகைகள் பிப்ரவரி 1 முதல் நிறுத்தப்படுகின்றன. இருப்பினும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தேவைகளுக்காக கார்டுகளை பயன்படுத்துவோருக்கு ரிவார்டு பாயிண்ட் திட்டங்கள் தொடர்ந்து வழங்குவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பிப்ரவரி முதல் இந்த மாற்றங்கள்லாம் அமலுக்கு வருதுங்க. ஸோ இதில் எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.